இவனுக்கு வாயில சனிங்க, இவனுக்கு வாயில சனி. ஏன்னு கேக்குறீங்களா? என்னன்னா நக்கீரன் கோபாலும் கொப்பனுக்கும் கொப்பன்லாம் பார்த்தவர். அவர் மேல 250க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. ஜெயலலிதா காலத்திலே 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்திச்சவர். இந்த சங்கராச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருடைய குட்டுநட்டெல்லாம் முதல்ல எடுத்து எழுதி அந்த ஜெயிலுக்கு தள்ளினதே நக்கீரன் கோபால் தான். உங்க அம்மா ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து 170 கோடியா அவ்வளவு கோடி ரூபா வந்து ஒரு கண்டெய்னர்ல போச்சு, ஞாபகம் இருக்குங்களா? 2016 தேர்தலின் போது அதை கண்டுபிடிச்சு மொத்தமா வெளியே கொண்டு வந்ததும் நக்கீரன் கோபால் தான். சந்தன கடத்த வீரப்பனை சந்திச்சது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அது குறித்து படங்கள் நெட்ல கிடக்கு, அதை போய் பாருங்க. அதுல பாவம் நடிகர் ராஜ்குமாரை கடத்திருப்பாங்க இல்லையா, அவரோட அவர் வீட்டோடைய ஒரு தொழிலாளியும் கடத்தி போயிருவானுங்க. அவர் தான் கடைசி ஆளு. இப்ப கொல்றதா இருந்தா அவங்கள இருந்தா ஆரம்பிப்பாங்க. இவர் தான் போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு நைட்டு தெரியாம அந்த ஆளை கழட்டி விட்டு ஓடி போடான்னு தப்பிக்க வச்சவர். அவர் கொடுத்திருக்காரு பேட்டி. அன்னைக்கு மட்டும் நக்கீரன் கோபால் என்ன கழட்டி விடலைன்னா என்னத்தான் கொண்டிருப்பாங்க. நடிகரை கொல்ல முடியாத அவர் சூப்பர் ஸ்டார் கர்நாடகத்துல. அப்படி ஒரு சாதாரண தொழிலாளியினுடைய உயிரை, தன் உயிரை பணைய வச்சு கழட்டி விட்டு காப்பாத்தினவர். நித்யானந்தா அந்த சிடி ஞாபகம் இருக்குங்களா? அதை முதல்ல ரிலீஸ் பண்ணி நித்யானந்தாவை கோர்த்து விட்டதும் இன்னைக்கு அவர் கைலாசத்துக்கு ஓடி போனதுக்கும் இவர் தான் காரணம். இதெல்லாம் தாண்டி பொள்ளாச்சி வழக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஜனநாயக மாதர் சங்கம் உயிரை கொடுத்து கத்திட்டு இருந்தாங்க. ஆனா இவர் போட்ட ஒரு வீடியோ மொத்தமா ஊடக வெளிச்சத்துக்கு வந்துச்சு, மொத்த மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு. அதையும் இவர் தான் இது பண்ணாரு. அதன் மீது இவர் மேல வழக்குகள்லாம் உண்டு, இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்காரு. ஏங்க, திமுக ஆட்சியிலும் கூட இவர் மீது வழக்கு உண்டுங்க. கள்ளக்குறிச்சி வழக்கும் இவர் மேல உண்டு, திமுக பீரியட்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஜாம்பவான்ல டான் எல்லாம் அடிச்சவரு.